டே 5 ஆஃப் 7 டேஸ் சேலஞ்ச். தாயும் பிள்ளையும் ஆனாலுமே வாயும் வயிறும் வேற வேற. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி மணி வேற, லவ் வேற. இது 2யுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்க ஃபேமிலிய நீங்க ரொம்ப லவ் பண்ணலாம். ஆனா, உங்ககிட்ட உங்க ஓன் மனி அப்படின்னு சொல்லி இருக்கா? இது வந்து உங்க ஹஸ்பண்ட ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. இது வந்து உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக. நீங்க ஃபேமிலிக்காக எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா, உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது, ஒரு பெர்சனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு வருது. டெவலப் பண்ணணும். இல்ல யாருக்காவது செலவு பண்ணணும். இல்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பணத்துக்காக நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டுட்டு, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் பணம் வாங்குற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காதீங்க. ஸோ லவ் வந்து எமோஷனல் செக்யூரிட்டி தான். ஆனா, மனி வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. வந்து பணம் வச்சிருந்தாங்கன்னா, இட் டசன்ட் மீன் தட் அவங்க அவங்க ஃபேமிலிய லவ் பண்ணல, பிரையாரிடைஸ் பண்ணலன்னு இல்ல. அவங்களும் அவங்க ஃபியூச்சர்க்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தனியா பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? அதுல உங்களோட ஓன் மனி அப்படின்னு சொல்லி நீங்க சேவ் பண்ணிட்டு வரீங்களா? அது வந்து நீங்க ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா 2 மார்க் குடுங்க. நீங்க வந்து இல்ல அப்பப்ப பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 1 மார்க் குடுங்க. இல்ல நான் என் பணம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. என் ஃபேமிலி பணம் தான் நான் செலவு பண்றேன் அப்படின்ற மாரி இருந்திருந்தா 0 மார்க் குடுங்க. இது வந்து எந்த விமன் வந்து ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஃப்ரெண்டுக்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் இத பத்தி கத்துக்கணும்னா என் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க.